ஊருக்கு போயிட்டு வந்தால் போதும், வீடும் துணியும் அவ்வளோ சேர்ந்து கிடக்கும். இத்தனைக்கும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் துவைச்சி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போனாலுமே வீடு வந்து பார்த்தாவே ரொம்ப அசிங்கமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணால் ஹால்லேருந்து ஆரம்பித்தாச்சு. ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு துவைச்ச துணி தனியாக, அழுக்கு துணி தனியாக, மடிக்கிற துணி தனியாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து துணி துவைக்கிறது மட்டும் அவ்வளோ இருந்துச்சு. போனது 2 நாள், ஆனால் துணி மட்டும் ஒரு 50 துணி கிட்ட சேர்ந்துருக்கு. ஸோ அதெல்லாம் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. முன்னே எல்லாம் கையில் துவைச்சது எப்படா இருக்கும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. முன்னே எப்படி கையில் துவைச்சோம் அப்படின்னு யோசிக்க தோணுது. இப்போ வாஷிங் மிஷின் இருக்கங்காட்டி பரவாயில்ல. அது ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் ரொம்ப ஈஸி. எடுத்தோன்னே போட்டோன்னே காய போட்டுடலாம். ஆனால் கையில் துவைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் மடிக்கிற துணி இருந்துச்சு. எல்லாம் எங்கள் சீலை தான் இருந்துச்சு. சின்ன வயசுலலாம் சீலை சுத்தமாகவே மடிக்க தெரியாது. எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தொங்கும். ஆனால் இப்போ வளர வளர சீலை சூப்பராகவே மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 10 சீலைக்கு மேலே போனால் கை வலியாக வந்துடுது. அதுக்கப்புறம் சாயந்தரம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே டீ போட்டு கொடுத்தாச்சு. நானும் குடிச்சிட்டேன்.